ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். கார்லிக் பட்டர் ப்ரான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 hour வரைக்கும் நம்ம இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லை, வெளியவே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நல்லா 1 hour நல்லா உள்ள அந்த சாஸு எல்லாமே இறங்கணும். இப்போ 1 hour கழிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன், 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக், இந்த டிஷ்ஷுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே வந்து இந்த கார்லிக் தான் வந்து இந்த ரெசிபியே வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் கார்லிக் நல்லா சேர்த்துக்கணும். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லா வந்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்க போகிறோம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ப்ரான், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இதில் சால்ட்லாம் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு அப்படி சால்ட் பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரான் வேகிறதுக்காண்டி நான் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சேர்க்க தேவையில்லை, ஏன்னா ப்ரான்லேருந்து வேற தண்ணி வரும். அப்போ உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆயிரும். கரெக்டாக 1/4 டம்ளர் அளவு போதும். இப்போ மூடி வச்சு ஒரு 5லேருந்து 8 minutes வரைக்கும் குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 8 minutes கழித்து பாருங்கள், நல்லா அந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா மேஷ் ஆகி வந்துடுச்சு. நல்லா குக் ஆகிட்டு ப்ரானுமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மல்லி இலை தூவி இறக்க போகிறோம். மல்லி இலை தூவிட்டு லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ப்ரானை வந்து உரிக்கிறதுலே அந்த வாலை மட்டும் பீல் பண்ணாமல் வச்சு அப்படியே உரிச்சிருந்தேன். அது வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும் போது அந்த வாலை பிடிச்சிக்கிட்டே வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிட்றதுக்கு சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பை.